சாப்பிடும்போது ஃபர்ஸ்ட் 2 பீஸ் எதுவுமே தெரியல. அப்புறம் 2 பீஸ் சாப்பிடும்போது ரொம்ப ஸ்மெல் வந்துட்டே இருந்தது. போய் அதை ரிட்டர்ன் பண்றதுக்கு போனா வந்து அவங்க எந்த சொல்யூஷனுமே சொல்லல. நாங்க வந்து மாத்தி தரோம் மட்டும் சொல்றோம். ஃப்ரீசர் வந்துட்டு ஃபால்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, ஃப்ரீசர் ஃபால்ட் ஆயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு இவங்க வந்துட்டு பிரான்ச் ஓபன் பண்ணிட்டே கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓகேங்களா, பக்கத்துல எடுத்துட்டு போனாலே வந்து ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது, அந்த அளவுக்கு ஸ்மெல் வருது, ரொம்ப ஸ்மெல் வருது. குழந்தைங்களுக்கு டெலிவரி போயிட்டு அந்த குழந்தை சாப்பிட்டுட்டு அந்த ஸ்மெல் வந்து அந்த குழந்தைக்கு தெரிஞ்சு கூப்பிட்டு வராங்க. அந்த அளவுக்கு இருக்கு. அந்த குழந்தைக்கு என்ன ஸ்மெல் தெரியும்? பெருசா எதுவுமே தெரியாது. அந்த சின்ன பையன், அவனுக்கு அந்த ஸ்மெல் தெரியுது. சென்னை வேளச்சேரியில் இயங்கி வரும் KFC துரித உணவகத்தில் பரிமாறப்பட்ட சிக்கன் கெட்டுப்போய் துர்நாற்றம் வீசுவதாக வாடிக்கையாளர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அங்கு வந்த போலீசார் கடையை அடைக்குமாறு அறிவுறுத்தியதால் ஊழியர்கள் கடையை மூடினர். உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு புகார் அளிக்குமாறு வாடிக்கையாளர்களிடம் போலீசார் தெரிவித்தனர். சென்னை வேளச்சேரி பிரான்ச்ல வந்து KFCல வந்து சிக்கன் வாங்கியிருந்தோம். நாங்கள் வந்து ஒரு 1 hour முன்னாடி வந்து வாங்கியிருந்தோம். நான் சாப்பிடும்போது ஃபர்ஸ்ட் 2 பீஸ் எதுவுமே தெரியல. அப்புறம் 2 பீஸ் சாப்பிடும்போது ரொம்ப ஸ்மெல் வந்துட்டே இருந்தது. போய் அதை ரிட்டர்ன் பண்றதுக்கு போனா வந்து அவங்க எந்த சொல்யூஷனுமே சொல்லல. நாங்க வந்து மாத்தி தரோம் மட்டும் சொன்னாங்க. சரி, நாங்க உட்காந்துட்டு கூட 10 நிமிஷத்துக்குள்ள இன்னொரு கஸ்டமர் வராங்க இதே ஸ்மெல்லோட. அதே வந்து நாங்க ஆல்ரெடி வச்சிருந்த பொருளும் இதே ஸ்மெல் வருது, ரொம்ப கெட்டு போன ஸ்மெல் வருது. நாங்க வந்து கன்சர்ன் கேட்டா வந்து இது வந்து என்ன ரொம்ப குக் ஆயிருக்கும், டிகிரி வந்து இது ஆயிட்டு இருக்கும், அதனால வந்து ஸ்பாயில் ஆயிட்டு அதனால இந்த ஸ்மெல் வருதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியா சொல்றாங்க. பட் வந்து ரீஃபண்ட் தரேன்னு சொல்றாங்க தவிர வேற எந்த சொல்யூஷனுமே சொல்லல. ஆனா இது சாப்பிட்டு என்ன எங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா வந்து இவங்க தான் வந்து பாத்துக்கணும். அதுக்கு வந்து இப்ப சொல்றோம். இல்ல என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டு ஃப்ரீசர் வந்துட்டு ஃபால்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, ஃப்ரீசர் ஃபால்ட் ஆயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு இவங்க வந்துட்டு பிரான்ச் ஓபன் பண்ணிட்டே கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சரிங்களா, அது வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு அந்த ஹாட் அண்ட் கிறிஸ்பி அந்த விங்ஸ் மட்டும் தான் வந்துட்டு பிரச்சனை. மீதி எல்லா பீஸுமே மீதி எல்லா பீஸும் சாப்பிடுங்க அப்படின்றாங்க. லெக் பீஸ்மே அதே ஸ்மெல் தான் வருது. ஓகேங்களா, பக்கத்துல எடுத்துட்டு போனாலே வந்து ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது, அந்த அளவுக்கு ஸ்மெல் வருது, ரொம்ப ஸ்மெல் வருது. ரொம்ப ஒரு ரோட்டன் கெட்டு போன ஸ்மெல், அழுகுன ஸ்மெல் அது. ஃப்ரெஷ்னு சொல்றாங்க. ஓகேங்களா, இது வந்து ஃப்ரெஷ்லி சர்வ்டு சொல்லி போர்ட்லாம் வச்சிருக்காங்க. ஆனா ஒரு யூஸ்மே அது கிடையாதுங்க. அதுக்கான எந்த ஒரு ஃபாலோவிங் எதுவுமே பண்றதும் கிடையாதுங்க. சரிங்களா, வேளச்சேரி பிரான்ச் வந்துட்டு யாருமே வராதீங்க. worst சர்வீஸ் சீரியஸ்லி. அது இல்லாம குழந்தைங்களுக்கு டெலிவரி போயிட்டு அந்த குழந்தை சாப்பிட்டுட்டு அந்த ஸ்மெல் வந்து அந்த குழந்தைக்கு தெரிஞ்சு கூப்பிட்டு வராங்க. அந்த அளவுக்கு இருக்கு. அந்த குழந்தைக்கு என்ன ஸ்மெல் தெரியும்? பெருசா எதுவுமே தெரியாது. அந்த சின்ன பையன், அவனுக்கு அந்த ஸ்மெல் தெரியுது. 1000 ரூபாய் கொடுத்து வாங்கணும். மாத்திரீங்களா? கெட்டு போன சிக்கனா அடிக்க போன சிக்கனா நம்ம ஏமாத்தி விற்கிறாங்க. சரியா, டெலிவரி அனுப்பிட்டாங்க. டெலிவரி அனுப்பிட்டாங்க. நான் க்ளோஸ் பண்றேன்னு சொல்லிட்டு லாஸ்டா ஒரு 2 பீஸ் கொடுத்தாங்க. இதை செக் பண்ணி பார்த்துட்டு அந்த 2 பீஸ்ல ஒரு பீஸ் இந்த மாதிரி கெட்டு போன ஸ்மெல் வருது. ஆனா வந்து 2த்துல ஒண்ணுனா அப்ப நாங்க இப்போ 10 பீஸ் வாங்கினா 10ல 5 பீஸ் இந்த ஸ்மெல் வருதுன்னா அப்ப என்ன பண்றது? இத்தனைக்கும் வந்து இது ஒரு 750 1 ரூபாய் எல்லாமே காசு சம்பாதிச்சுதான் வந்து கஷ்டப்பட்டு தான் சம்பாதிச்சுவாங்க. ஒரு 750 போது இந்த அளவுக்கு வந்து ஒரு மாதிரி குவாலிட்டியே இல்லாம இருக்கு. இது வந்து இந்த வேளச்சேரி பிரான்ச்ல நாங்களுமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபேஸ் பண்றோம் இந்த இஷ்யூவை. ப்ரோ, நாங்கள் வந்துட்டு அடையாரில் இருந்துட்டு வரோம் ப்ரோ. ஓகேங்களா, இங்கே வந்துட்டு வேளச்சேரிக்கு வந்துட்டு பர்ச்சேஸ்க்காக வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்துட்டு அப்படியே ஈவினிங் டைமில் வந்துட்டு KFC வந்துட்டு சாப்பிடலான்னு சொல்லி வந்திருந்தோம். வந்தப்போ அவங்க வந்துட்டு ரோட்டன் சிக்கன் வந்துட்டு கொடுத்துட்டாங்க. கெட்டு போன சிக்கன் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஒரே சம்மர் ஸ்மெல், வாயிலே வைக்க முடியல. இது இல்லாமல் வந்துட்டு நாங்கள் இல்லாமல் 2-3 கஸ்டமர்ஸும் சஃபர் ஆகிட்டு அந்த டைமில் வந்துட்டு எல்லாமே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு நாங்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட் அண்ட் ஃபுட் சேஃப்டி கம்ப்ளைண்ட் எல்லாருமே பண்ணி கொடுத்துருக்கோம் நாங்கள். இதுக்கப்புறம் ஃபர்தராக ஆக்ஷன் என்ன இருக்கணுமோ அந்த பிரான்ச் மேலே இவங்க தான் எடுக்கணும். எத்தனை பேர் இந்த மாதிரி சாப்பிட்டாங்க? இப்போ நாங்கள் வந்துட்டு ஒரு 5 பேர் வந்திருக்கோம். எங்களுக்கு அப்புறமா வந்துட்டு ஒரு 2 பேர் வந்தாங்க. குழந்தை கூட்டு ஒருத்தர் வந்தார். அவர் சார் எங்களோட செக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 161ல எடுத்தது. ஓகேங்களா, அதுக்கப்புறமே ஒரு 40 மெம்பர்ஸ் கிட்ட வந்து அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க, டெலிவரி பண்ணிட்டாங்க. ஆன்லைன் ஷாப்பிங் ஆன்லைன்ல வந்து ஸ்டாப் பண்ண சொல்லி ஆன்லைன் டெலிவரியில் இது பண்ணிட்டே தான் இருந்தாங்க. அது வரைக்கும் அவங்க ஸ்டாப் பண்ணாம தான் இருந்தாங்க. போலீஸ் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி போலீஸ் வந்து அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ண சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க ஸ்டாப்பே பண்ணாங்க. அது வரைக்குமே நாங்கள் உட்காந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு கஸ்டமர்ஸ் கிட்ட. இங்க வந்து சாப்பிடாதீங்க, அதை சாப்பிடாதீங்க, இதை பண்ணாதீங்க, இதை போகாதீங்க அப்படி சொல்லி நாங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கோம் அவங்க கிட்ட. இந்த மாதிரி வந்து சாப்பிட வேணாம், இது பண்ண வேண்டாம் அப்படி சொல்லிட்டு அவங்க சைட்ல இருந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கல. ஸோ இதுதான் வந்து போலீஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க ஸ்டெப் எடுத்து க்ளோஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் க்ளோஸே பண்ணாங்க. இந்த ஷட்டரையே க்ளோஸ் பண்றதுக்கு அப்புறம் தான் க்ளோஸ் பண்ணாங்க. நாங்க 2 hours ஆயிடுச்சு ப்ரோ. இந்த அவங்க க்ளோஸ் பண்றதுக்கே வந்துட்டு ஆன்லைன் ஆர்டர் இந்த ஷட்டர் க்ளோஸ் பண்றதுக்கு 2 hours ஆயிடுச்சு இந்த இஷ்யூ நடந்து. ஓகேங்களா, பிரான்ச் மேனேஜர் வந்துட்டு இங்க லீவா. சரிங்களா, அத்தனை வாட்டி கால் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 10 கால் பண்ணிருப்போம். கால் வந்துட்டு எந்த ரெஸ்பான்ஸுமே கிடையாது. பொறுமையா வராங்க. வந்துட்டு சரி நாங்க பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தென் அப்புறமா தான் வந்துட்டு எல்லா ஆன்லைன் ஆர்டர்ஸுமே க்ளோஸ் பண்ணுங்க. அது வரைக்குமே நாங்கள் வந்துட்டு வெளில உட்காந்துட்டு வந்துட்டு வர கஸ்டமர்ஸ் ஆன்லைன் ஆர்டர்ஸ் ஸ்விக்கி சொமேட்டோ எல்லாருக்குமே நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தோம். இந்த மாதிரி வந்துட்டு இங்கே வந்துட்டு ஃபுட் இவ்வளோ கேவலமாக இருக்குது, நீங்கள் யாருமே வாங்காதீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் உட்காந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு இவ்வளோ 2 hours நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம்.
அவங்க சைட்ல இருந்து யாருமே எந்த இனிஷியேட்டிவ் இருக்கல. உள்ளே கவுண்டருக்குள்ளே மொத்த டீமும் உள்ள உட்காந்துட்டு ஜாலியாக நின்றுட்டே இருந்தாங்க. ஒரு ரெஸ்பான்ஸ் எதுவுமே அவங்க பண்ணவே இல்லை. அவங்க ஒரே வார்த்தையில சொல்றாங்க ஃப்ரிட்ஜ் வந்து ஃப்ரீசர் ஒர்க் ஆகல. அதனாலதான் ஃப்ரீசர் ஒர்க் ஆகலன்னா பிரான்ச்சுக்கு க்ளோஸ்ன்னு போட்டு இழுத்து மூட்டு போகணும். இந்த மாதிரி வந்துட்டு போட்டு மக்களோட உயிரில் விளையாடக்கூடாது. எவ்வளோ பார்க்குறோம் நம்ம. ஆக்சுவலாக அவங்க கூட்டு வந்த குழந்தை வந்துட்டு அவங்க அந்த குழந்தை சாப்பிட்டு என்னமோ ஸ்மெல் வருதுப்பா அப்படின்னு சொல்லி அப்புறமா அவங்க பேரண்ட் வந்துட்டு அட்ரஸ் பண்ணதுனால தான் அவங்க வந்துட்டு இங்கே வந்து ஷவுட் அவுட் பண்ணாங்க இங்கே.